குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் எப்படி சுத்தி போடலான்ற முறையை இப்போ பார்க்கலாம். சுத்தி போடுறதுக்கு எத்தனையோ விதமான முறைகள் இருக்கு. எங்க வீட்டில் நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த முறை தான் கரெக்ட்னு நான் சொல்லலை. இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நான் வற்புறுத்தவும் இல்லை. சுத்தி போடுறது எப்படின்னு யூடியூப்ல கான்டென்ட் தேடுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. முதல்ல ஒரு தட்டில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி சுண்ணாம்பு நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சளும் குங்குமமும் சேர்த்துக்கோங்க. ஓட்டைகள் இல்லாத நல்ல வெத்தலையா வச்சுக்கோங்க. நல்ல பெரிய கற்பூரமா இருந்தா ஒரு கற்பூரம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா 3 கற்பூரம் வச்சுக்கோங்க. தட்டுல கொஞ்சமா வடிச்ச சாதமும் அருகம்புல்லும் வச்சுக்குவோம். யாருக்கு சுத்தி போடணுமோ அந்த நபர்களை கிழக்கு பார்த்து உட்கார வச்சிடுங்க. வீட்டுடைய மெயின் டோர், வெளிவாசல் எல்லாமே திறந்து இருக்கணும். வீட்டுல இருக்கிற வயதான சுமங்கலி சுத்தி போட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. பொதுவா எங்க வீட்டுல நாங்க செவ்வாய், வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமை சுத்தி போடுவோம். ஆலம் சுத்தினவங்க வீட்டு வாசல் தாண்டின உடனே யாருக்கு சுத்தி போட்டோமோ அந்த நபர் உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து ஒரு அடி முன்பக்கமா நகர்ந்து வரணும். திருஷ்டி சுத்துறவங்க தட்டை வெளியில எடுத்துட்டு போய் வாசலுக்கு நேரா தான் இந்த ஆலத்தை கொட்டுவாங்க. கை கால கழுவிட்டு உள்ள வரணும். இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.